லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதில் 1வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 5 முதல் 17 வசனங்கள் முடிய. இருந்தார்கள். அவருக்கு முன்னே நடப்பான் என்ற கைகளை உயர்த்துறலிலே சொல்லுவான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அபிஷேகத்தின் நோக்கம் அல்லது அபிஷேகத்தின் முகாந்தரம் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளிலே தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேத பகுதி நம்ம பல முறை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதில் நீங்கள் கூட மற்றவர்களுக்கு இதை குறித்ததான வார்த்தைகளை பகிர்ந்தளித்திருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா. சகரியா என்கிற ஒரு மனிதன், அவருடைய மனைவியினுடைய பெயர் எலிசபெத்து. இருவரும் வயது சென்றவர்களாய் காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வயது சென்றவர்கள், இருவருக்கும் குழந்தை இல்லாத ஒரு காரியம். மற்ற எல்லா விதமான நன்மைகளும் அவருடைய வாழ்வில் இருந்தாலும் குழந்தை இல்லாத ஒரு குறை காணப்படுகிறது, வயது முதிர்வு. அவர்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வயது முதிர்ந்த போதிலும் கூட தேவனிட்டதான சகல கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி நியமங்களின்படியும் அவர்கள் குற்றமற்றவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி, வயது முதிர்ந்த அனுபவத்தில் இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பதாக ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சி உடையவராக தேவனிட்டதான சகல கட்டளைகளையும் கற்பனைகளின் நியமங்களின்படியும் கை கொண்டு நடக்கிற ஒரு குடும்பம் இந்த சகரியாவின் குடும்பம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறைபாடு. எல்லாம் இருந்த போதிலும் தேவனுக்கு உகந்தவர்களாய் பிரியமாக வாழ்ந்த போதிலும் கூட அவர்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. அது என்ன குறை அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை. அல்லேலூயா. அது ஒரு பெரிய அது குறையாகவே அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இவ்வளவு வயது முதிர்ந்தவன் ஆன போதிலும் கூட அவன் ஜெபத்தை விடவில்லை. எதை குறித்ததான ஜெபம்? தனக்கு ஒரு புத்திர வாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும், தனக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபத்தை அவன் என்ன செய்யல, விடவில்லை. எப்படி சொல்லுகிறீங்க அப்படின்னா 13ஆம் வசனம் இப்படி சொல்லுங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உரலிலே சொல்லுங்க. அப்ப எதுக்காக சகரியா ஜெபம் பண்றாரு அப்படின்னா, தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், தனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சகரியா ஜெபம் பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, வேத வசனத்தின்படி ஆபிரகாம் ஒரு நாளிலே 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லாதவனாய் காணப்பட்டான். அவன் சாராளுக்கு 90 வயது, இருவருக்கும் என்ன கிடையாது, குழந்தை கிடையாது. 75 வயதிலே கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் 100வது வயதிலே அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார்.
அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தவர் என் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவர். அதனால அவன் ஜெபத்தை அவன் விடல. ஈசாக்கு என்கிற மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஈசாக்குக்கு 40 வயசுல கல்யாணம். எத்தனை வயசுல? இன்னைக்கு 40 வயசுல தாத்தா ஆயிடுறாங்க, அது வேற காரியம். நிறைய பேர், நான் இன்னும் தோத்துறோம், நிறைய பேருக்கு தாத்தாவா இருக்கிறேன், நிறைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள்லாம் வந்து என்ன தாத்தா அப்படிங்கும். அப்படியே அவங்க சொல்லாட்டாலும் அவங்க பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தாத்தாவை பாரு தாத்தாவை பாரு, நம்மளை காட்டணுமா? தோத்துறோம், தாத்தாவை பாரு சொன்னாலும் சொல்லாட்டும் அவங்களுக்கு நான் தாத்தா தான். இன்னொரு மாதிரியா இருக்கிறீங்க. அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஆமாம், தோத்துறோம். இப்போ கவனிங்க, எவ்வளவுதான் நம்ம எப்படித்தான் காட்டினாலும் அந்த வயது, ஏன்னா 40 வயசு அப்படிங்கிறதுல இப்போ என்ன செய்கிறாங்க, அப்பா இறந்தபோது ஒரு தம்பி அங்கே வந்திருந்தான். ஆமாம், அந்த தம்பி பேர் சுந்தர். மீனம்பட்டியில் அந்த தம்பி பேர் சுந்தர். தோத்துறோம். அப்படி மனைவி பேர் வாசுகி. அவன் பாஸ்டம்மாவுக்கு ரொம்ப நெருங்கின அவங்க ஃப்ரெண்டு. ஆமாம், எல்லாம் வேலை செய்த நாட்களில் ஒன்றா இருந்தவங்க. நல்ல அருமையான தம்பி அந்த தங்கச்சி. தோத்துறோம். அப்போ அந்த வாசிகை அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த தங்கச்சி சொல்லும்போது சொல்கிறாங்க, தோத்துறோம், ஆமாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஆமாம் குழந்தை பிறந்து பேரம்பேத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்ன, அந்த சுந்தருங்கிற தம்பியை நான் தூக்கிட்டு திரிஞ்சேன். சுந்தருங்கிற தம்பியை நான் தூக்கிட்டு திரிஞ்சேன், அவன் தாத்தாவாயிட்டான். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ 40 வயசுல என்ன ஆயிடுறாங்க, தாத்தாவாயிடுறாங்க, பாட்டி ஆயிடுறாங்க. தோத்துறோம். 40 வயசுல தான் ஈசாக்குக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு. அப்படின்னா நல்ல ஒரு இளம் வாலிபனாக்கும் ஈசாக்கு. எத்தனை வயசுல? 40 வயசுல. 60 வயசுல தான் ஈசாக்குக்கு குழந்தைய. அது எப்படி பிறந்தது? வேதம் சொல்லுது, ஈசாக்கு தன் மனைவிக்காக, ரெபெக்காளுக்காக அவன் ஜெபம் பண்ணினான், வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு ஆமா அவள் கற்பந்தரிக்கும்படியாய் கர்த்தர் செய்தாரு. கையை வைத்து சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும், வயது எவ்வளவு முதிர்வாகட்டுங்க, எவ்வளவு முதிர்வானாலும் நம்ம ஜெபம் பண்றது என்ன செய்யக்கூடாது. ஹலோ, வயசாயிருச்சுன்னு சாப்பிடாமையா இருக்கும்? எனக்கு வயசாயிருச்சுங்க அதனால சாப்பாடு என்ன செய்ய வேண்டாம், எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம விட்டுறோமா அப்படின்னா இல்லை 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 இல்லை, கறியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேக வைங்க அப்படிங்கும். பல்லு இல்லை ஆனால் நல்லா வேக வச்சு அந்த அரணையில் வச்சாவது எப்படியாவது அவ்வியன்னு மென்று உள்ளே என்னஞ்சிடணும், முழுங்கிடணும். வேண்டான்னு நம்ம மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, மனசு சொல்ல மாட்டேங்குது. வாயு மெல்ல முடியாட்டாலும் நம்ம எப்படி உள்ள தள்ளிக்கிட்டு தான் இருக்கிறோம். முன்னாடி பார்த்துருப்பீங்க வயசான பாட்டிமாருங்க, இப்போ நிறைய பேர் குறைஞ்சிருச்சு. வெத்தலை போடுற பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கும், பொடி போடுற பழக்கம் நிறைய பேர்ட்ட முன்னாடி, இப்போ அது குறைஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நம்மளை விட மோசமான கிராமங்களில் வேணா இருக்கோ இல்லையோ தெரியல. ஆமாம், பொடி எடுத்து பொடி இல்லாமல் இருக்க அவங்களால முடியாது, புசு புசுன்னு உள்ள உறிஞ்சிருவாங்க. வெத்தலை போடாமல் சில பேரால் என்ன செய்ய முடியாது, இருக்காது. இந்த பான்பராக் கூட இப்போ குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்ட முன்னாடி நிறைய பேர் பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறவங்க, தீப்பெட்டி அரசு வேலைக்கு போகிறவங்க அந்த வாயில் போட்டுக்கிட்டு தான் அது இந்த கணேஷ் புயலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தோற்ற அரசாங்கம் ஒழிக்குதோ இல்லையோ, நம்ம ஜெபம் அதெல்லாம் ஒழிய பண்ணுறது. அப்படித்தான் நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் கடை வச்சிருக்கிறீங்க. தோத்திரம், கர்த்தருக்கு வெளிச்சம். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வயசுல அவனுக்கு கல்யாணம் முடியுது. 60 வயசு வரைக்கும் என்ன கிடையாது, குழந்தை. ஆனா ஈசாக்கு ஜெபித்த போது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ரெபெக்காளை கற்பந்தரிக்கும்படியாக செய்தார். அப்ப ஜெபத்துக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்குது, ஜெபத்துக்கு வலிமை இருக்குது. ஆமென். நான் சொல்றேன், நீங்க எதை மறந்தாலும் ஜெபிக்க மறக்காதீங்க. ஆமென். ஒருவேளை காலதாமதமாகலாம். கவனிங்க, சகரியா வயது முதிர்ந்தவன் ஆகிட்டான். ஆனா வயது முதிர்வு ஆன போதிலும் கூட அவன் ஜெபத்தை நிறுத்தல. வயது முதிர்ந்தானாலும் தன் தேவைக்காக ஜெபிக்கிறது என்ன செய்யல, அவன் நிறுத்தவே இல்லை. அதனாலதான் தோத்திரம், அந்த தூதன் வந்து சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல், நீ கர்த்தர்ட்ட என்ன கேட்டையோ அத ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாயிட்டாரு. கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
கவனிங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். ஒருவேளை இதை சொல்லும் போது சகரியாவால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நான் வயது முதிர்ந்தவன், என்னுடைய மனைவி வயது முறிந்த பாட்டி ஆயிட்டாங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் செபத்தை விடல. நான் சொல்றேன், நம்மளால நம்ப முடியாத காரியம் கூட நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. நம்மளால நம்ப முடியல, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேதம் சொன்ன அவர் செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறாரு. வனாந்தரத்தில் அவரால் வழிகளை உண்டு பண்ண முடியும், அவாந்தர வழியில் அவரால் ஆறுகளை உண்டு பண்ண முடியும். ஆமே, கர்த்தர் தான் சொன்னார், காற்றை நீ பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஐயா, ஒண்ணு காற்று இருக்கணுங்க, இல்லட்டா மழை இருக்கணும். ஏன்னா காற்று தான் மழையை கொண்டு வருது. காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனா பள்ளத்தாக்குகளை என்ன செய்ய முடியும், தண்ணீராலே நிரப்ப பண்ண என் தேவனாலே முடியும் என்று சொன்னா. ஆண்டவருக்கு வயது ஒரு பொருட்டு அல்ல. திருமணமாகி எத்தனை வருஷங்களா இருக்கட்டுங்க, தேவன் ஒரு நொடி பொழுதில் ஒரு அற்புதம் செய்ய அவராலே கூடும். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் சொல்ல, நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் தோத்துறோம், அது நடக்கிற வரைக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட்? நீ பேச மாட்ட, நீ ஊமையா திரிவ. சில வேளைகளில் சில வார்த்தை கர்த்தர் நமக்கு தர்றாருன்னு சொன்னா நம்ம இருதயம் சாராள் மாதிரி ஒரு நகைப்பு. சாராள் நகைத்தாள். என்னதுங்க சொல்லுங்க? சாராள் நகைத்தாள் அப்படின்னா கர்த்தர் சொல்லாரு, சாராள் நகைப்பானேன் அப்படின்னா அவளால் என்ன செய்ய முடியல, அதை சீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. தோத்துறோம். நீ நகைத்தல்ல, கர்த்தர் உன்னை நகைக்க பண்ணுவார். நீ என்ன விதைச்சிட்டு போறியோ அது நீ அறுத்த தீர்வ, ஆனா அது நடந்தே தீரும். கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய நினைச்சிட்டார்னா அதை தடை செய்ய எந்த சக்தியாலும் முடியாது. ஆனா அதுக்காக நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது. ஜெபம் வல்லமை மிக்கது. ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருங்க. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, அங்கே சொல்லப்படுகிற அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இங்கே ஒரு அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அபிஷேகத்தின் நோக்கம் அல்லது அபிஷேகத்தின் முகாந்தரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒன்றை கொடுப்பாரானால் ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு முகாந்தரம் இல்லாமல் ஒன்றை கொடுப்பது இல்லை. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, தோத்திரம். அன்னாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் வருஷந்தோறும் எங்க போவாங்களாம்? ஆலயத்துக்கு போவாங்களாம். ஆமா, எல்கானா அப்படிங்கிறது அன்னாளுடைய தோத்திரம் கணவன். வருஷந்தோறும் போவாங்களாம். அப்படின்னா வருஷந்தோறும் ஜெபிக்கிறவ தான். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போறாங்க, தேவ சமூகத்தை தேடுகிறவங்க. ஆனா அவ எதிர்பார்ப்பு என்ன செய்யல, நிறைவேறல. அவ விருப்பம் நிறைவேறல. தோத்திரம். ஆனா ஆலயத்துக்கு போறது என்ன செய்யல, விடல. ஆண்டவரை தேடுவது என்ன செய்யல, வருத்தம் தான், வேதனை தான், கலக்கம் தான், கண்ணீர் தான். ஆனா கர்த்தரை தேடுவது என்ன செய்யல. எனக்கு அடிக்கடி ஒரு நினைவுக்கு வருது என்ன தெரியுமா, இந்த தோத்திரம் இந்த 18 வருஷம் நிமிரக்கூடாத கூணி. எனக்கு அடிக்கடி அது நினைவு வருது. 18 வருஷம் சாத்தான் அவளை நெஞ்சானா கட்டி வைத்திருந்தான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா சாத்தான் தான் கட்டியிருக்காருன்னு அங்க உள்ள பாஸ்டருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சபை நடத்தி கொண்டிருந்த பாஸ்டருக்கு தெரியல. தோத்திரம். அங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்? அவளுக்கே தெரியல. தன்னை ஒரு பிசாசு தான் என்ன செய்யறான்,
கட்டி வச்சிருக்கான். நான் சொல்றேன், சில வேளை நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா சில பொருளாதார பிரச்சனைகளை, ஆசீர்வாத குறைவை உண்டாக்கும்படி சாத்தான் என்ன செய்வான்? கட்டி வைத்திருப்பான். அநேக வேளை நாம அதை அறியாது இருப்போம். சில பலவீன கட்டுகள், சில பிரச்சனையும் கட்டுகள், சில பாடுகளின் கட்டு, சில நிந்தனையும் கட்டு. நான் சொல்றேன், எப்பேற்பட்ட கட்டுகளை உடைப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டாகும். எந்த ஒரு மனிதன் மனுஷி ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ ஆண்டவர் சகல கட்டுகளை உடைப்பதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார். ஆமென். வியாபாரத்தில் காணப்படுகிற சில சூழ்ச்சிகள், தொழிலே காணப்படுகிற சில சூழ்ச்சிகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் காணப்படுகிற சில சூழ்ச்சிகள், இதெல்லாம் சத்துருவானம் கொண்டு வருகிற சில போராட்ட கட்டுகள். அந்த கட்டுகளை உடைப்பதற்கு என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் 18 வருஷம் வேதம் சொல்லி எவ்வளவு வேணும் சொல்லுங்க. இப்படி இல்லை சொல்லுங்க, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூடி. அப்படின்னா எப்படி இருந்திருப்பா? நான் இப்ப சொல்றேன், நீங்க வீட்டில் போய் சொல்லி பாருங்க. இப்படித்தான் எவ்வளவு. ஆமா, இப்ப சேவரியா வந்து என்ன, ஆமா தாவி பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் யாரியா? ஏன்னா என்னால என்ன செய்ய முடியல, சத்தம் கேட்குது. யாரியா? யாக்கோ மாதிரியா கேட்க வேண்டியது. சத்தமோ ஆமா, யாக்கோவின் சத்தம். ஆளோ அவருக்காவது தடவி பார்த்து கொஞ்சம் புரிகிறாரு. அது ஏமாந்தான் போனார், அது வேற. சத்தம் இன்னாலு, ஆனா இன்னாருன்னு சொல்றானே. நானும் அப்படித்தான் இருந்தது. எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூணி. நான் சொல்றேன், அந்த பலவீனம், அந்த பிரச்சனை ஆராதனை விடலைங்க. அதுதான் முக்கியமானது. நமக்கு சின்ன ஒரு பலவீனம் வரட்டும். என்ன சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணும், அது தலை வலிச்சிச்சா, வயிறு வலிச்சிச்சா, காலில் ஒரு நெறிஞ்ச முள் குத்துச்சா, தோத்துறோம். இருக்கீங்களா? ஆமாம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை எப்படா பேயும் வழுக்கல் எப்படா வரும்னு காத்திருப்பாங்களாம். அப்படி பழமொழி சொல்லுவாங்க. சில வேளை ஆராதனையை விடுறதுக்கு ஏதேதோ ஒரு சாக்கு, என்னத்தையாது. நான் சொல்றேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை ₹1,00,000 கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுறக்கூடாது. நான் சொல்ல, எத்தனையோ அடையாளங்கள் இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு. அதுல ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அன்னைக்கு மட்டும் அந்த கூனி, அந்த 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 சிறியானவள் அன்னைக்கு வராம இருந்தா அவ காலமெல்லாம், பல வருஷம் சர்ச்சுக்கு போறவங்க, பல வருஷம் கர்த்தரை ஆராதிக்கிறவா, ஆனா அன்னைக்கு தான் ஒரு விடுதலை நாளை கர்த்தர் வைத்திருந்தார். உங்களுக்கு தான் புரியுதா? அன்னைக்கு தான் ஒரு விடுதலையின் நாளை வைத்திருந்தா. காணா ஒரு கல்யாணத்துல தோற்ற ரசம் குறைவுபட்டது, திராட்சை ரசம் குறைவுபட்டது. அங்க வந்து சொல்றாங்க, என் வேலை இன்னும் ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வர, ஒரு அற்புதத்தை செய்வதற்கு. நான் சொல்றேன், நீங்க எந்த வாரம் லீவ் எடுக்கிறீங்களோ அந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறான். நீ அதை இழந்து போறியே. ஹல்லேலூயா. வேலை யாருக்கு தான் இல்லை, 1000 வேலை இருக்கட்டும். ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். நான் கேட்டேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட நல்ல காரியம் வேறு என்ன? இல்லை, சரி ரொம்ப செய்ய வேண்டாம், விட்டுருங்க. ஏன்ட ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லிட்டு போகுது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? தோத்துறோம். அதுக்காண்டி நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? இன்னைக்கு இருக்கீங்களா? கையை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ₹1,00,000 கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை ஆராதிப்பதை தவிர எனக்கு வேற நோக்கமே கிடையாது. பிசாசு வேலை என்ன தெரியுமா? ஆராதிப்பதை தடை செய்யணும். ஏன்னா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் இருக்குது, ஆராதிக்கிறவர்களுக்கு வெற்றி இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆராதிக்கிறவளை பார்த்தாலே பிசாசுக்கு பிடிக்காது, பயப்படுறான். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஆராதனை பிசாசு உடனே வேதம் சொல்லுது, அப்பொழுது அவரை விட்டு விலகி போனான். அப்படின்னா ஆராதனை சொன்னாலே விலகுவான்னா, ஆராதிக்கிறவங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஆமா, ஏன்னா ஆராதிக்கிற பிள்ளைங்க மேல ஒரு தெய்வீக பிரசன்னம் தங்கி இருக்குங்க. அதுதான் உண்மை.
தோத்திரம். சாலமோனுடைய ஆலயத்தில் அங்கே துதிப்பதற்கும் பாடுவதற்கு லேவியரை நிறுத்துறாங்க. அவங்க துதி செய்து பாட தொடங்கின போது ஆசாரியர்கள் என்ன செய்ய முடியலையா? ஆளுகளை பாருங்க, ஆசாரியர்களால உள்ள நிக்க முடியல. காரணம், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதா. அப்படின்னா என்ன? துதிச்சு பாடும்போது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உங்களை அப்படியே மூடிடும். நான் சொல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், கண்ணீர் இருக்கட்டுமே, நீங்க இங்க இருந்து ஆராய்ச்சி அப்படி வீட்டுக்கு போகும்போது பிரச்சனைங்க காத்திருக்கும். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்துயன் மன்னித்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்துயன் மன்னன் கிறிஸ்துயன் மன்னித்து. ஆகையால ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆராதனை ரொம்ப பிரதானமானது. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் போது இப்படித்தான் சொன்னாரு. ஆமா, என்னை ஆராதிக்கும்படி அவர்களை ஆமா போக விடு, ஒன்று அழைத்து கொண்டு வா. அவன் ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒன்று போக விடு அவன்கிட்ட, ஒன்று அழைத்து கொண்டு வா. அப்ப விடுதலை எதுக்கு அப்படின்னா கர்த்தரை ஆராதிப்பதுக்கு. நான் சொல்ல, ஒரு நாளிலே பாவத்தில் அக்கிரமத்தில் மரிச்சு கிடந்தோம். உலகத்தில் சேற்றின்ப அந்த சிற்றின்பத்துக்குள்ளாக உளையான சேற்றுக்குள்ள கிடந்தோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தாரு, நம்மளை ரட்சித்தார், நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவினாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? என் பாவத்தெல்லாம் கர்த்தர் கழுவிட்டாரு. இதை விட வேற என்ன சந்தோஷம்? ஆமா, தோத்திரம். வேதத்தில் ஒரு சம்பவம் மார்க்கு புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். திமிர்வாதக்காரன் அப்படின்னு. என்ன வாதக்காரன்? ஆமாம், நிறைய வாதங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வாதத்துக்கு பேர் என்னது? ஆமாம், திமிர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திமிர்வாதக்காரன். அவனை தூக்கிட்டு வந்து கூரையை பிச்சு உள்ளே இறக்கிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்வார், மகனே, உன் பாவம் உனக்கு என்னஞ்சது மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. உடனே எழும்பிட்டாங்க பாருங்க. பாவங்களை மன்னிக்க இவன் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நினைவுகளை அறிந்த உடனே பாவங்களை மன்னிப்பதா படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்வதா எது எளிது? படுக்கை எடுத்துட்டு போன்னு சொன்னா போயிடுவான். ஆனா அவன் எப்படித்தான் வாழ்வான்? வியாதி நீங்க இருக்க பாவியாத்தான் வாழ்வான். எவ்வளவு சுகம் கிடைச்சாலும் நரகத்துக்கு தான் போவான். அப்ப முதல்ல தேவை அவனுக்கு, ஹலோ தோத்திரம், முதல்ல தேவை பாவ மன்னிப்பு. பாவம் மன்னிக்கப்பட்டா அதுக்கு பிறகு வியாதியை சுகமாக்க அவருக்கு ஈஸியான காரியம். அல்லேலூயா. அதனாலதான் பாவம், நான் சொல்ல, வியாதி சுகமானதை விட பாவம் மன்னிக்கப்பட்டது பாருங்க, அதுதாங்க ஒரு பெரிய சந்தோஷம். என் மன்னன் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு. உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா? மன்னிக்க போய்தான் இங்க நிக்கிறேன் நான். இல்லாட்டா ஆலயத்துக்கு வெளியே நான் இருப்பேன். ஆலயத்துக்கு வெளியே நிற்பேன். அப்படி போகும்போது வரும்போது சில பேர் வேடிக்கை வைப்பாங்க. சில பேர் ஓ இவங்கெல்லாம் வந்திருக்காங்களாக்கும், எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பிசாசு வேலை அதுதான். தோத்திரம். பிசாசு என்ன செஞ்சான்? ஆராதிக்கும்படியாக அழைத்து வா அப்படின்னா. தோத்திரம். ஆமா, நாங்கள் எங்கள் எபிரேய தெய்வத்தை ஆராதிக்க அவர்களை நீ போக விடு. உடனே பார்வன் நினைக்கிறான், வேலை இல்லாம சும்மா இருக்கிறதுனால தான் இவங்க ஆமா தெய்வத்தை கும்பிடணும், சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கன்னு சொல்றாங்க. அதனால வேலை அதிகமாக கொடுப்போம். எப்படி வேலைய? ஞாயிற்றுக்கிழமையும் வேலை, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை. கர்த்தர் எத்தனையோ பேசி பார்த்தாரு. என்ன பேசி பார்த்தாரு? ஓய்வு நாளை கடைபிடிங்க, 6 நாள் வேலை செய்யுங்க, 1 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, ஓய்ந்துருங்க, ஆண்டவர் ஆராதிங்க. நம்ம சனம் கேட்க மாட்டேக்கு. உடனே என்னஞ்சாரு? எங்கேயோ தூதன் அனுப்புனாரு, பொருத்தி போட்டான். டமீர்னு வெடிச்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா ஃபைனு.
ஞாயிற்றுக்கிழமை வேலைஞ்சா பல லட்சம் ஃபைனு. இப்போ எங்கே என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்வீங்க? கையை உயர்த்தி. அப்போ உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி பொருத்தி பொருத்தி போடணும். நம்ம தூதன் சாதாரணமானவர்களை பொருத்தியும் போடுவார், கொளுத்தியும் விடுவார். பைபிளில் இருக்குதுங்க. பொருத்தி போடுறவர் இருக்காரு, கொளுத்தி விடுறவரும் இருக்காரு. எந்த தூதன் உங்களுக்கு வரணும்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடங்கிறார். அடுத்த நிமிஷம் பாவமும் மன்னிக்கப்பட்டது, வியாதியும் சுகமாக்கப்பட்டது. அதுதாங்க நாம் ஆராதிக்கிற இயேசு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப ஆராதனை ரொம்ப பிரதானமான ஒன்று. ஆராதனை ரொம்ப முக்கியம். இப்ப என்ன, அன்னாள் தோத்துறோம், அவளுக்கு தேவைதான், அவளுக்கு பல எதிர்பார்ப்பு தான். ஆனா இதுவரைக்கும் அவ தேவை நிறைவேறல, கேட்டது கிடைக்கல. அதுக்காக அவ ஆண்டவரை தேடுறதையோ ஆலயத்துக்கு போறதை அவ விடல. ஆமா, அப்பமா ஆலயத்துக்கு போறா. ஆலயத்துக்கு போய் தோத்துறோம், அவர் மறுபடியும் என்ன செய்றா? ஜெபம் பண்றா. தோத்துறோம். ஆனா அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. எதற்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கேளாதவர் தோற்றம் அந்த ஜெபத்தை ஏன் கேட்டார்னா, அவருக்கு தேவை. என்னது தேவை? அவருக்கு தேவை அப்படின்னா ஒன்னே ஒன்று தோத்திரம். ஏன்னா ஏலி அன்றைக்கு ஆசாரியனா இருக்கிறான். அவன் பிள்ளைக தோத்திரம் ஒப்பினையும் பிணைக்காசும் ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவர்களுடைய காரியம் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தினது, தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினது. ஊழியக்காரன் ஊழியம் செய்யறாங்க, ஆனா தோத்திரம் தவறான காரியத்தில் ஈடுபடுகிறவர்களாக, தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறாங்க. ஆனபடினாலே அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ள போகல, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்க கேட்க முடியல. ஆனபடினாலே அவருக்கு ஒரு தேவை, ஒரு தீர்க்கதரிசி வேண்டும், ஒரு சாமுவேல் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆனபடினாலே தோத்திரம் அவர் ஒன்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு திட்டம் இல்லாம, ஆமென், ஒரு காரியம் இல்லாம கர்த்தர் கொடுக்கிறது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சாமுவேலை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஆனா அவ ஒரு கேட்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி கேட்கிறா. என்ன கேட்கிறா? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை நான் உமக்கே கொடுத்துருவேன். எனக்கு ஒரு பிள்ளைய நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் உமக்கே கொடுத்துருவேன். கையை வைத்து சொல்லுங்க. ஆனா அண்ணா ரொம்ப கிரேட்டுங்க, ரொம்ப தங்கமானவா. அவ பொய் சொல்றவ கிடையாது. ஏன்னா அவ மகிமையின் தேவை விசுவாசம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது 2வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 2:20 1 சாமுவேலின் புஸ்தகம். ஆசீர்வதித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இதற்காக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன், கர்த்தர் எனக்கு தந்தபடினாலே அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தரிடத்தில் கேட்டா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவளுக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தாரு. கொடுத்ததை கர்த்தருக்கே திருப்பி கொடுக்கிறார். ஆமா, கொடுத்ததை கர்த்தருக்கே. நான் என்ன சொல்றேன், நம்ம கேட்டா கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆனா நமக்கு கொடுக்கிறதுக்கு என்ன வரணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல, என்ன மனசு இல்ல, கொடுக்கிறதுக்கு என்ன இல்ல. நான் சொல்ல, அது பிள்ளையா இருக்கட்டும், அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், கொடுக்கிறதுக்கு என்ன இல்ல. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய கரத்திலே நாங்கள் வாங்கி அதை உமக்கே கொடுத்தோம். கர்த்தர் கொடுக்கலடா எனக்கு இது வந்திருக்காதுங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை தோத்திரம் இது கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு தாவீதுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. நமக்குள்ள அப்படி இருக்குதா? நான் சொல்ல, கர்த்தர் நமக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறாரு. ஆமென். சுகத்தை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கொடுக்காரா கொடுக்கலையா? பலன் அவர் தான் கொடுக்கிறாரு. சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, 10 தோத்திரம் நான் உனக்கு தாரேன், 9 நீ வச்சுக்கோ, 1 எனக்கு கொடு. என்னதுங்க?
ஒன்னல்ல, ஒன்னை எனக்கு கொடு. முதல்ல ஒன்னை எனக்கு. ஹலோ, இருக்கீங்களா? ஒன்னை அப்படி அது ரெண்டாவது வரட்டும். முதல்ல ஒன்னை எனக்கு கொடு. நீங்க அந்த 2 அந்த கொரிந்தியர்ல 8வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் முதலாவது தங்களை தானே நினைச்சாங்களா, அர்ப்பணித்தார்கள், கொடுத்தாங்க. தங்களை முதல்ல, எங்களையே கொடுத்துட்டோம், இனி எங்களுக்குள்ளதெல்லாம் யாருக்கு? இருக்கீங்களா? கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க, 4 பேர் 5 பேர் ஒன்றா இருக்கிறீங்க. ஹலோ, அந்த குடும்பத்துக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அந்த நிர்வாகம் பண்ணுவாங்க பாருங்க, அவங்ககிட்ட கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எல்லாம் அமுக்கிறாள் மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. நிர்வாகம் யார் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட. ஏன்னா இந்த குடும்பத்துக்காக என்ன நான் நினைச்சிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். என்னை நான் ஒப்பு கொடுத்தபடினாலே நான் சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யணும், நாங்க வந்துதான் கொடுக்கணும். நான் சொன்ன, கர்த்தருக்காக உங்களை நீங்கள் கொடுத்து விட்டா நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை யாருக்குரியதுதான். ஹலோ, தோத்துறோம். ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல. அதாவது உனக்கு வர கொஞ்சம் தான், அந்த கொஞ்சத்தில் நீ உண்மை இரு, நான் உன்னை அநேகத்தில். அது ஏன் வேலை, அநேகத்தின் மேல ஆக்குறது. ஆனால் நீ கொஞ்சத்தில் என்ன செய்யணும், எனக்கு வர்றதே கொஞ்சம், எனக்கு வர்றதே. அவர் சொல்றார், கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்து பாரு. ஆமென், அல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்துக்கு போறா. கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், இந்த குழந்தைக்காகத்தான் கேட்டேன், கர்த்தர் எனக்கு தந்தாரு, அதை கர்த்தருக்காக நான் நினைச்சேன், ஒப்பு கொடுக்கிறேன். சரி, அன்னாள் கொடுத்துட்டாளா? கொடுத்துட்டாளா? அன்னாள் கொடுத்தீங்க, கொடுக்க இருக்கட்டும். அன்னாள் கொடுத்தாள் இல்லையா? கர்த்தர் குழந்தைக்காக கேட்டா, அந்த பிள்ளைக்காக கேட்டா, பிள்ளைய கர்த்தருக்கு ஊழியத்துக்காக நினைச்சிட்டா, கொடுத்துட்டா. இப்ப அவ கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு? 21 வசனம் சொல்லுது, அன்னாளை கடாட்சித்து கற்பந்தரித்து 3 குமாரரையும். கையை உயர்த்தி உடனே சொல்லுங்க, அண்ணா கர்த்தருக்கு கொடுத்தது எத்தனை? எத்தனைங்க சொல்லுங்க. இது அண்ணாளுக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா அதை கர்த்தருக்கு கொடுத்த போது இப்ப அண்ணாளுக்கு எத்தனை கிடைக்கு? ஹலோ, எத்தனைங்க? 5. நீ ஒன்னை கர்த்தருக்கு கொடுத்தா நீ 5 பெற்றுக்கொள்வ. பல மடங்கு கர்த்தர் உனக்கு நன்மையை தர அவர் போதும். அன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுப்பதற்கு, தன் பிள்ளைகளை கர்த்தருக்காய் கொடுப்பதற்கு, தன்னுடைய வருமானத்தை கர்த்தருக்காய் கொடுப்பதற்கு மனசு இல்லை. அதனாலதான் அடுத்த கட்டத்துக்குள்ளாக நம்ம போகவே முடிவதில்லை. ஆமென் சொல்லுங்க. தோத்திர ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொல்றாரு, தோத்திர ஆபிரகாமே, உன்னுடைய குமாரனும் ஆமா சுதனுமாகிய உன் மகனை நீ மோரியா தேசத்துல வந்து என்ன செய்ய, பலியிடு. அப்படி மோரியா மலையில வந்து பலியிடு அப்படிங்கும் போது தைரியமா போறான். ஏன்னா கர்த்தர் கொடுத்தாருங்க. கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தருக்கே கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். தோத்திரம். நான் சொல்லத்தான் செய்கிறேன், அவ அப்படி அவன் அப்படி. ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்லத்தான் செய்கிறேங்க. சோயில் திரிகிறாரு, அவர் இன்னைக்கு திரிகிறாரு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு. ஒரு குறிப்பிட்ட வயசு வர்ற வரைக்கும் கேட்பாரு. வளர்ந்து வருகிற காலத்தில் அவர்கிட்ட கணக்கு கேட்கிறார்கள், நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நீ அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் என்ன செய்வானா, விடாதிருப்பான். நடத்த வேண்டியது நம்ம கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், கர்த்தர் ஒன்றை கொடுத்தா அதை கர்த்தருக்காக கொடுக்காத பட்சத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு. ஆமே, கர்த்தருக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுக்கணும். ஒன்னை கொடுத்தால் 5 பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தோத்திரம், அங்க ஒரு தேவை இருந்தது. தேவை இருந்தபடினால் கர்த்தர் அதை கொடுத்தா. அப்ப கொடுக்கிறார்னா ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் கொடுக்கல. அது பிள்ளைகளா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு தருகிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாத. இங்கே கவனிங்க, சகரியாவுக்கு ஆண்டவர் எலிசபெத்துக்கும் ஒரு குமாரனை கொடுக்கிறாரு. அந்த குமாரன் வயிற்றில் இருக்கும் போதே அவனை அபிஷேகம் பண்ணுகிறாரு. அப்ப அபிஷேகத்தை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு முகாந்தரம் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு முகாந்தரம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னா, அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திருப்பி
திருப்புவான். அபிஷேகம் எதற்கு அப்படின்னா தோத்திரம், அநேக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன செய்வானா, கர்த்தரிடத்திலே திருப்புவான். அப்ப அபிஷேகத்தின் நோக்கம் எதற்கு அப்படின்னு சொன்னா, உங்க மேல என் மேலே ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்னா, இன்றைக்கு ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்களை கர்த்தரண்டை திருப்புவதற்காக. கர்த்தரண்டை திருப்பணுங்க தோத்திரம். ஆண்டவரை அநேகர் அறியல, ஆனா ஆண்டவரை அறிஞ்சது போல இருக்கிறாங்க, தெய்வத்தை அறிஞ்சது போல இருக்காங்க, மெய்யான தெய்வத்தை இன்னும் என்ன செய்யல, அறியல. வேத புத்தகத்தில் யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவன் ஆண்டவரிடத்தில் ராச்சாமத்தில் வருவானா, வந்து தேவன் உம்மோடு கூட இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை ஒருவராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லி புகழ்ந்து பேசுறான். ஆண்டவர் புகழ்ச்சிக்கு அடிமையாகல, உடனே உள்ள வர்றாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உடனே அவன் கேள்வி கேட்கிறான், ஒருவன் முதிர் வயதாக இருக்கும்போது மறுபடியும் எப்படி போய் என்ன செய்ய முடியும், தாயின் வயிற்றிலே பிறக்க முடியும்? அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, 10ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆமா, நீ இஸ்ரவேலுக்குள்ளே போதகனாக இருந்தும் சத்தியத்தை தெரியாம இருக்கியே. அவர் இஸ்ரவேலுக்குள்ள எப்படிப்பட்டவரா, ஒரு போதகர், ரெவரண்ட். ஆமா, ஆனா அவருக்கு என்ன தெரியல, சத்தியம் தெரியல. வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அபிஷேகத்தின் நோக்கம் எதற்கு, அபிஷேகத்தின் முகாந்தரம் எதற்கு? சும்மா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டுமல்ல தோத்திரம், ஆண்டவரை அறியாத ஜனங்களை கர்த்தரண்டை திருப்புவதற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீ அபிஷேகம் பெறாத ஒரு மகனாய் மகளாய் இருந்தா அபிஷேகத்துக்காக காத்துரு. கர்த்தர் விதமாய் சொன்னாரு, தோத்திரம், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் நீங்கள் இங்கேதானே காத்திருங்கள் என்று சொல்லி சொன்னாரு. காத்திருந்த ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியால் ஊற்றப்பட்டார். வேதம் சொல்லுது, மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, அபிஷேகத்தின் முகாந்திரம் என்ன தெரியுமா, ஆண்டவரை அறியாத ஜனங்களை கர்த்தரண்டை திருப்புவதற்காக. இஸ்ரவேலில் அநேகரை அவன் கர்த்தரண்டை திருப்புவான். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரண்டை திருப்புவதற்காக, அநேக ஜனங்களை கர்த்தரண்டை கொண்டு வருவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நாம் இன்னும் அதை செய்யாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து துக்கப்படுவா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், கர்த்தரண்டை ஜனங்களை திருப்புறவர்களாக இருக்கிறோமா, அல்ல என்று சொன்னால் வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.